விஜய் கடந்த 13ஆம் தேதி திருச்சியில சுற்றுப்பயணத்தை தொடங்கினாரு. அடுத்தது நாகை, திருவாரூர். அதுல பேசக்கூடிய விஜய் என்ன மிரட்டி பாக்குறீங்களா சிஎம் சார் அப்படின்லாம் பேசியிருக்கிறார். சொன்னதை செய்யல, கொள்கைன்னு பேசுறவங்க ஒரு குடும்பத்தின் கீழே இருந்துகிட்டு என்னென்ன வேலை பண்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல அந்த திரைப்பட கவர்ச்சி புகழ் அப்படின்றது ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கிறது. அவரு எந்த இடத்துல போய் மீட்டிங் போட்டாலும் நிபந்தனை விதிக்கிறாங்க. என்னை ஒரு பெரிய பயமாக பார்க்கிறது திமுக அரசு. அது எப்படின்னா, நானும் ரவுடி தான் அப்படின்னு வடிவேல் ஜீப்ல ஏற கதை தான். அவரை இன்னும் நாங்க ரவுடி லிஸ்ட்லயே கொண்டு வரல. அவரா ரவுடின்னு சொல்லி ஏத்துக்கனா எப்படி அப்படின்னு தான் இன்னைக்கு அரசியல்ல விஜய் பார்க்கப்படுகிறார். நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாலே, நான் சொல்றது நாங்கன்றா இடதுசாரிகள் விலைவாசி உயர்வை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் சொன்னா, விலைவாசி உயர்வு போலீஸுக்கும் உண்டு, நீதித்துறைக்கும் உண்டு, நமக்கும் உண்டு, உங்களுக்கும் உண்டு. என்னென்ன பேசுவீங்கன்னு கேட்பாங்க, நாங்க விஷயத்த சொல்லுவோம். என்ன கோஷம் போடுவீங்கன்னு கேட்பாங்க, நாங்க சொல்லுவோம். தினசரி நடக்கும்போது பழக்கமாயிடும். அவங்க இதுதான் சார் பேசுவாங்கன்னு அவங்களே எழுதிக்குவாங்க. இது எங்களுடைய கட்சியினுடைய பாரம்பரியம். அவர் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு, அவருக்கு அது தெரியல. மோடி வந்துட்டு போனப்போ இந்த நிபந்தனை எல்லாம் போடுவீங்களா சார்னு கேட்கிறாரு. இதை விட ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாத பேச்சு எங்கேயாவது இருக்க முடியுமா? மோடி வந்தா பெர்மிஷன் கேட்ட கட்சிக்காரனுக்கு 11 நிபந்தனைகளோட ஒரு கடிதம் கொடுத்துருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். அதே மாதிரி நாகப்பட்டினத்துல 6.5 கோடி ரூபாயில இதுவரைக்கும் பெரிய ஆஸ்பத்திரியே இல்லாத இடத்துல ஆஸ்பத்திரியை கொண்டு வர்றாங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்துல ஏற்கனவே வெறும் ஆம்புலன்ஸ் கூட இல்லாத இடத்துல பெரிய சுனாமி மற்றதெல்லாம் வந்ததுனால முன்னேற்றம் இருக்கு. எதையுமே தெரிஞ்சிக்காம பேசுற சப்ஜெக்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, என்ன 10 நிமிஷம் தான் பேசணும் நீங்க சொன்னீங்க. நீ எழுதி எடுத்துன்னு வந்தது 25 நிமிஷம். உனக்கு பேசுறதுக்கு 10 நிமிஷம் சொல்லவே இல்லை. 40 நிமிஷம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆனா நீங்க பேசுறது 7 நிமிஷம். அப்போ உங்க விவாதம் என்பது அரசியலில் ஆரோக்கியமாக இல்லை. அரசியல் ஆரோக்கியம்னா நீங்க அன்பு கரங்களை வரவேற்றிருக்க வேண்டுமா வேண்டாமா? அன்பு கரங்கள்ன்ற ஸ்கீம் பிரைஸ்டு பை இன்டர்நேஷனல் மீடியா. இந்த அன்பு கரங்கள் என்ற திட்டம் அனாதையாக விடப்படுகின்றவர்களுக்கு அக்கறை காட்ட வேண்டும் என்பது நெருக்கடி உள்ள மாநில அரசுக்கு. அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை அதுதான். இங்க ஒரு கல்வி அமைச்சர் பேசுறாரு, நீ பேசாம நான் சொன்ன நிபந்தனையை ஏத்துக்கிட்டா ஏகப்பட்ட கோடி உனக்கு வருமேன்னு கேக்குறாரு. நிபந்தனை போடாதலான்னு தகராறு பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம கிட்ட நிபந்தனையோட வாங்கிக்கோன்னு சொல்லக்கூடிய முதலாளியை எதிர்த்து பேசுறது ஆரோக்கிய அரசியலா விஜய் செய்ய வேண்டியது?